இது கூட தட்டி விட்டு அடைச்சு போடுறான். என்ன பிளான் இன்னைக்கு சொல்லுங்க ராத்திரி? நோ பிளான். நோ பிளானா? ஸோ டயர்ட். மைக்கெல்லாம் கழட்டி போட்டு ஒரு நல்ல மூட்ல இருந்தா மைக்கெல்லாம் போட்டேன். கேட்டேன் உங்களை நம்பிதான் பல பிளானை விட்டு வந்திருக்கேன். நோ காய்ஸ், சீரியஸா கேக்குறேன். உண்மையா பிளான் இல்லையா? நோ பிளான். இந்த யாரு யாரு யாரா? இது என்னோட பெட்டு. இந்த பெட்டை நான் ஏற்றி வந்து பெரிய கதை இருக்குடா. வேணாண்டா, கடுப்பா இருக்குடா. சத்தியமா சீரியஸா கேக்க என்ன முடியலடா. ஏன் சத்தியமா உங்களுக்கு நிறைய பிளான் விட்டு வந்திருக்கேன் தெரியுமா உங்களுக்கு? ஆமாண்டா, நான் ஆல்ரெடி வேணாம் முடிச்சுக்கலாம். கேர்ள் ஃப்ரெண்டே உங்களுக்கு வெட்டி விட்டு பாத்துக்கோங்க. இது வந்து ஒன்லி இந்தியன்ஸ் என்ன மாதிரி கஷ்டப்படுற பசங்களாம் நடக்கும். தெரியுதா? தெரியுது. சாவி பாக்கெட் தான் நினைக்கிறேன். சொல்லுவார் அப்படி தூக்கி போட்டோம்னாக்கா பெட்டிக்குள்ள போன பாய் இங்கு வந்துட்டேன். வெரி குட். எல்லாரும் ஜோரா ஒரு கை தட்டுங்க. குட் சார். மக்களே, vlog செய்யலான்னு ஒரு எபிசோட் செய்யலான்னு வந்தோம். பயங்கரமான டயர்டு, முடியல என்னால். எனக்கு எல்லாம் இங்கே இங்கெல்லாம் வலிக்குது. கிராப் மீன்ஸ் இந்தியாவில் ஊபர் இருக்கும். அந்த மாதிரி இங்கே கிராப் ஓட்டுறேன். கால்லேருந்து சரியான கிராப் ஓட்டி வேலை செஞ்சு இங்கே போகிறப்ப அவன் வீட்டில் பூந்துடாது. அவன் சப்பாத்தி கட்டி அடிப்பான். ஃபோக்கஸ்டாக இருக்கேன். ஃபோக்கஸா எல்லாம் ஓட்டிட்டு ரெண்டு ஆண்டி மறைக்கிறாங்க. இந்த பெட்டு ஆண்டி ஃபேமஸ் ஆக்கி விடுவோம். நான் ஏன் மூஞ்சி தெரியுது? இங்க இருந்தா லைட் இங்க இருக்கு. இங்க வா பிக்கு தான் கேமரா வரைக்கும் சொல்லுது. என்னோட பெட்டை போயிட்டு ரொம்ப தூரத்துல ஏத்தினேன். அதாவது ஒரு 101 கிலோமீட்டர்ஸ் தூரத்துல ஏத்துறேன். மத்தவனுங்க யாரும் வரமாட்டேன்ட்டானுங்க. இவன் மட்டும் தான் இருக்குன்றான். நீ கேமராமேன் இல்ல, உடனே ஃபண்ணுக்காக வச்சிருந்தேன். கேமராமேன் பேசினேன். மணி 12 ஆகுது. நம்மளே வந்துட்டோம். அவரை காணும். அவர் இங்கதான் கொஞ்சம் பக்கத்துல இருக்காரு. அவர் எங்க இருக்காரு தெரியல. சபா மல்லாக்கப்படுத்து விட்டத்தை பாக்குறது எவ்வளவு சுகம். அதுவும் கால விரிச்சு தூங்குறல என்ன காத்தோட்டம். வருவானான்னு தெரியல. சரி, இந்த பிளான் எத்தனை பேருக்கு சொன்னீங்க? நீ வரைக்கும் போட்டு எல்லாரும் நம்ம vloggers எல்லாருக்கிட்டையும் தான் vloggers என்ன vloggers சொன்ன vloggers எல்லாத்துக்கிட்டையும் சொன்னேன். என் கார் டயர் தேஞ்ச மாதிரி என் பின்னாடி எல்லாம் தேஞ்சிருக்கு. ஒரு 12 ஹவர் சுமார் உட்காந்து கிராப் ஓட்டி ஆள் கஸ்டமர் எல்லாம் இறக்கி விட்டு இப்படியே ஓட்டிருக்கியா காடி? பின்னாடி காடி வருது, அடிப்பட்டு செத்துறாது. எங்கப்பா இன்னும் இவ்வளவு வேகத்துல தானே? வெளியாக போறோம், வந்து அடிக்க போறோம். அடிப்பாங்க. யாரு சம்மதம் இல்லாம வீடியோ எடுக்காது. கிரெடிட்ஸ்ல இவரு போய் போட்டுருங்க. ஏகே பேரு சரி, திருத்தூர் வட்டி பார்ட்டி பாருங்க. குடும்பத்துக்கு நல்லது பண்ணுங்க. அந்த கொச்சின் லைஃப் வாய்ஸ் வேணா. இப்ப அஜித் பேசுங்க. ஐயோ இதுகளும் சரி பண்ணுதே. அவ்வளவுதான். ரொம்ப டயர்ட் ஆகண்டா, முடியல. தூங்குவோம் போயிட்டு. சத்தியமாடுறீங்க பிளான் பல பிளான் கேன்சல் பண்ணிக்க. எங்கேயாச்சும் முக்கு கிடைக்காச்சும் கூட்டு போங்க. இல்ல வேணாம். நம்ம என்ன பண்ணுவோம்? அதே ரொம்ப கஷ்டம். எங்கேயாச்சும் காடி எடுக்க போவனே. அவார்டா கொடுக்குறாங்க. இப்படி ஆக்ட் பண்றியா? பார்க் பண்ணி 16 hours நான் ஸ்டாப். என்ன 16 hours-ஆ? நீ ஏன் இதெல்லாம் திறந்த? நான் திறக்க சொன்னா அப்படி எடுத்தாதான் எங்கேயாச்சும் போவீங்க. கேமரா திறந்தா தான். ஆக்சுவலி வெல்கம் டு தற்கூரி vlogs. இது வந்து வீடியோட ஸ்டார்டிங்கா இருந்துக்கணும். இதுதான் எண்டிங். இவ்வளவுதான். ஒரு 2 நிமிஷம். அந்த 2 நிமிஷம் ஃபன் போதும். ஷார்ட்ஸ் ஆக்கிடுவோம். ஷார்ட்ஸ் கூட 4 நிமிஷம் வெட்டி பார்ட் 1 பார்ட் 2 போடுறாங்க. 3 நிமிஷம் தான் ஷார்ட்ஸ். 2 நிமிஷம் கிடைச்சிச்சு, நம்ம அடிச்சு போடுவோம். இது மறுபடியும் அந்த காடி கொல்றதுக்கு வருது. மறுபடியும் அவனுக்கு கொஞ்ச நேரம் போக சொல்லுங்க. நம்ம பெரிய ஆகும்னு தெரிஞ்சு, நம்ம லைஃப்ல பெரிய ஆளா போறோம்னு தெரிஞ்சு நம்மள அங்கிட்டு போய் விளையாடுங்கப்பா. அங்கிட்டு போய் விளையாடவா? போட்டு தள்ளுறதுக்காக நிறைய பேர் சுத்திட்டு இருக்காங்க. அது இல்ல. சோ நம்ம டீம் ஆளுடா. இது நம்ம வீடியோ சுத்தில நமக்கு என்னடா இருக்கு? தற்கூரி எதுவுமே இது வந்து நக்கு ஜெயலலிதாவா? நமக்கு தற்கூரி vlogs. முடியல. காப்பிரைட் வாங்கிக்கோமா? இன்னைக்கு நான் தான் சொல்றேன்ல, குளிக்காம 16 hour குளிக்கிறோட இதெல்லாம் எரியுது. அட்லீஸ்ட் பொட்டி கடையாச்சும் கூட்டு போங்க. நீ வா, நடந்து போகலாம். இப்போ வா, வீடு வரைக்கும் நம்ம நடந்து போவோம். என்ன அதான் ஆக்சுவலா என்ன கதைன்னா, அதான் பிளான். நைட் திருப்பி ஒருத்தோட இப்போ நான் வந்து எடிட்ல நான் அப்படியே மோட்டர்ல ஏறி போற மாதிரி ரெடியாரு பண்ணிருவியா? வாய்ப்பே இல்லை. முடியாது. ரைட் விடு. ஆக்சுவலா உன்னைய வந்து ஃபன் பண்ண விட்டு உனக்கு வராதுதான். இருந்தாலும் ஃபன் பண்ண விட்டு ஒரு கேமராமேன் சொல்லிதான் தெரியும் அவசியம் இல்லை. கேமராமேன் ஒருத்தனை பேசியிருந்தேன். அவன் வரல. எனக்கு முடியல. என் கண்ணை பார்த்தாலே தெரியும். சைனீஸ் கண்ணு மாரி ஆச்சு. வரேன்
ஆனால் பறவை வந்துருக்கு தானே. ஆமா தூக்கத்துல இருக்கேன். காலைல 6:30 மணிக்கு எந்திரிச்சு ஃபுல் கிராப் வேலைக்கு போறோம். எதுக்கு இன்னைக்கு கிராப் ஓடி சம்பாதிச்சேன்னா நம்ம வெளியே போவோம், நல்லா சாப்பிடுவோம், ஃபுட் அர்ன் பண்ணலாம் அப்படின்னு ஆக்சுவலாக பண்ணலான்னு போனா கேமராமேன் இங்கே தான் இருக்காரு பக்கத்துல. இப்படி தடுக்கி விழுந்தா அவர் வீடு வந்துடும். எங்க வரல, அவர் விழுந்தா வரும்ல. ஓகே, பட் இன்னும் வரல. சன் நாட் ரீச்சபிள். எங்க இருக்காரு? அவர் கேர்ள் ஃப்ரெண்டோட பேசிட்டு இருப்பாரு. ரொம்ப ரொம்ப டயர்டா இருக்கு. நம்ம என்ன பண்ணுவோம், குளிச்சுட்டு ஏதாச்சும் கேம் விளாண்டுட்டு படுத்துருவோம். இந்த கேம்னா நான் ஃபோன்லேயே எம்எல் தந்துருப்பேன் வீட்டுல இருந்து. நான் உன்னை எவ்வளவு தூரம் வந்து ஏத்தினேன், நானே மூடிக்கிட்டு இருக்கேன். ஆக்சுவலா உன்னை வந்து ஏத்தினதே ஒரு சாவுக்கு பாவம் தான். ஆனா நான் அவ்வளவு தூரம் வந்து ஏத்தினேன். உங்களுக்காக 2 பிளான் கேன்சல் பண்ணியிருக்கேன். ஒருத்தர் இருக்கான், அவனை நீங்க இதுக்கு முன்னாடி பாத்திருக்கீங்களான்னு தெரியல. எங்களோட எபிசோட ஒரு டெஸ்ட் vlog ஒன்று டெஸ்ட் பண்ணியிருப்போம் நாங்கெல்லாம் ஒன்னா சேர்ந்து. அதுல கரண் ஒருத்தர் இருந்திருப்பார், நேவிகேட்டர் தற்கூரி. நான் தான் இருக்கேன்ல. அவர் வந்துட்டு எனி டைம் மச்சான், நீங்க எனி டைம் கூட்டிங்கன்னா நான் வந்துருவேண்டா, மச்சான் நீ வானா வந்துருவேண்டா அப்படின்னா. ஒரு வாரம் முன்னாடின்னு சொல்லிட்டு இருக்கேன். இன்னைக்கு கேட்குறான், டே எனக்கு லீவு வந்து தேர்ஸ்டே ஃப்ரைடேடா, சாட்டர்டேலாம் முடியாதுடான்றான். சரி சாட்டர்டே எத்தனை மணிக்கு வேலைன்னு கேட்டா, டி மார்னிங் 10 o'clockடா. எப்படிடா ஃப்ரைடே நைட்? ஒரு வாழ்க்கையில முன்னேறணும்னா இன்னைக்கு நைட்டு ஃபுல்லா விடிய தூங்காம வந்து நாளைக்கு வேலைக்கு போயிட்டு அதுக்கப்புறம் தூங்கிக்கோலாம். அதான் நான் என்ன சொல்றேன், நம்ம கால்லாம் வலிக்குதுடா. நேத்து ஃபுட்சால் போய் போட்டு பந்து விளாண்டு இவ்வளோ வேக மாறான். அப்படியே காடியோட போயிடலான்னு பார்த்தேன். எல்லாம் வீடியோ வச்சிருப்பாங்க, என்ன காணும், காடிக்கு நல்லி போட்டு போயிட்டானுங்க. எங்க படத்து காணும். கால்லாம் சரியான வெளி கார் ஓட்டி உனக்கு ஏத்தனதே எனக்கு ஒரு கஷ்டமா இருந்துச்சு, அது முடியல. இப்போ இங்கே வந்துட்டு எனக்கு மைண்டில் ஒன்று தான் இருக்குது, குளிச்சுட்டு இன்னும் சாப்பிடல, ஏதாச்சும் வீட்டில் பிரெட்டு கிட்டு நம்ம பிளான்ட்டா எதுவும் போட்டு. என்னென்ன தாமரை காடி வந்துட்டே இருக்கு. அதான் எனக்கும் தெரியல. பொதுவாக அந்த இடத்துக்கு என்ன வீட்டுக்காரங்களே வரமாட்டாங்க, நீங்கள் இவ்வளோ பேர் வந்துட்டு இருக்காங்க. பிளான்ட்டா பிரெட்டு கிட்டு போட்டு சாப்பிட்டு ஒரு காஃபி கலக்கி குடிச்சிட்டு அப்புறம் இங்கே ஒரு கேம் விளாண்டுட்டு ஏதாவது படம் இங்கெல்லாம் பார்த்துட்டு அப்புறம் நாளைக்கு எந்திரிச்சு எல்லாம் சாப்பிடுவோம், திரும்பி வீட்டில் விட்டுறேன், ட்ரெயின் ஏற்றி விட்டுறேன். காடிக்காரன் தொல்லை தாங்க முடியல. அதான் ஏன் இவனுக்கு வேண்மிக்கு முள்ளுக்கு பூரானுங்களா வரானுங்களான்னு தெரியல. இல்ல வெளியே சொல்லிட்டாங்க முன்னாடி, அந்த தற்கூரி vlogs அவனுக்கு vlogs ஆரம்பிச்சிட்டாங்கடா, ஃபேமஸ் ஆயிடுவானுங்க, டக்குன்னு காடியை விட்டு டிஸ்டர்ப் பண்ணுங்கடா சொல்லிட்டு எல்லாம் அனுப்புறாங்க போல இருக்கு. நம்ம என்ன பண்ணுவோம், நேராக வீட்டுக்கு மேலே ஏறுவோம், போயிட்டு குளிச்சு படுத்துருவோம்டா. சாரிடா, உனக்கு எந்த மனசுல எதுவும் இல்லைல்ல, ஏன் அடம் பிடிக்கவும் மாட்டுற, நீ எதுக்கோ பிக்னிக் வந்த மாதிரி ஜாலியா இருக்க, எதுக்கு வந்த? அப்படி சொல்ல முடியாது, பல பிளானே வெட்டி விட்டு வந்திருக்கேன் உங்களுக்காக. என்ன பிளானு? பல பிளான் மஜா. சரி, இப்போ இது இவ்வளவு நேரம் எடுத்தியா, இது மக்கள் நான் கட் பண்ணேன். கேமரா கரெக்டாக இருக்கு எல்லாமே. எல்லாம் கரெக்டாக இருக்கு, பரவாயில்ல. நீ ஆச்சும் நல்லா எடுக்கிற. போன வாட்டி சன்வேக்கு ஒருத்தனை கூட்டி போனச்சுமா, அங்கே ஒரு டெஸ்ட் vlog பண்ணலான்ட்டு ஒரு 3 நிமிஷம் 4 நிமிஷம் பேசிட்டோம். அண்ணனோட ஃபன்னு. ஐயோ, விஜி சித்து vlogsக்கு பக்கத்துல போயிட்டேன். என்னென்ன சொல்றோம் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. காமெடியில இன்னும் கொஞ்சம் ஓவர்டேக் பண்ணிருப்பேன். பையன் மைக்கே ஆன் பண்ணல. ஓ அண்ணா, நல்ல வேளை கேம் சூரி இந்த உலகம் ஃபுல்லா இருக்காங்க. ஆனா கேமரா பண்றது ரொம்ப கஷ்டம். இந்த மாதிரி நம்ம பண்றத கவர் பண்ணிட்டு ஒருத்தர் நிக்கிறான் பாருங்க, அந்த கேமரா பின்னாடி ஒரு உருவம் நிக்கிது பாருங்க, அந்த உருவத்தை நான் காமிச்சு உங்களுக்கு எப்படி நான் காமிச்சு. என்ன புகழாதீங்க, எனக்கு புகழ்ச்சி பிடிக்காது. கேமரா எப்படி ஓடுது, என்ன எளவு கேமரா செட் பண்ணிருக்கு, அது எப்படி இப்படி பிடிங்க. எனக்கு புகழ்ச்சி பிடிக்காது. நீ காடிக்காரன், புகழ்ச்சி எனக்கு பிடிக்காது. எல்லாத்துக்கும் அண்ணன் தான், எல்லாம் எனக்கு ஃபுல் சப்போர்ட் வருவோம். ஏய், எங்க கேமராமேன் வந்துட்டான். வர்றாரு யாரு வர்றாரு, தலப்பா கட்டிக்கிட்டு Cameraman. வர்றாரு. அம்மந்தாயி. களை கட்ட போகுது இதுக்கப்புறம் தான்.